இந்த சாப்டரில் எம்எஸ் ஆக்சஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன டெம்ப்ளேட்லாம் பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எம்எஸோட அக்சஸ் டூல்ஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கானாக க்ரியேட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அக்சஸ் ACCESன்னு டைப் பண்ணும்போது அக்சஸ் 2016 இருக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லைனா டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணும்போது எம்எஸ் அக்சஸ் டூலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் அக்சஸோட மெயின் ஹோம் பேஜ். ஸோ இது எல்லாமே டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னா எந்த செட்டிங்கை பேஸ் பண்ணி இந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு கேட்குறது தான் இந்த டெம்ப்ளேட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ண போயினாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை டைப் பண்ணுறேன். ஸோ சர்ச்சிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ். ஸோ ஆன்லைன் மூலிமா நீங்கள் நிறையா டெம்ப்ளேட்டை எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு பேர் போட்டோன்னே அதுக்கு மூலிமா இத்தனை டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இல்லை ஏற்கனவே டிஃபால்ட்டாக உள்ள டெம்ப்ளேட்டையே நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா பிளாங்க் டேட்டா பேஸ், அதாவது பிளாங்க் டெஸ்க்டாப் டேட்டா பேஸ். ஸோ இது எந்த டெம்ப்ளேட்டும் பேஸ் பண்ணாமல் எம்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் இதை ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இது கஸ்டம் வெப் ஆப். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். இது ஆஃப்லைன் டேட்டா பேஸ் மாதிரி, இது ஆன்லைன் டேட்டா பேஸ் மாதிரி. ஸோ இதே பிளாங்க் ஆப்ஷன் ஒரு கஸ்டம் வெப்பில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே டெம்ப்ளேட். ஸோ இந்த பிளாங்க் டெம்ப்ளேட்டில் போய் நான் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி அது தேவையான செட்டிங்ஸ்லாம் போடுறதுக்கு பதில் டேரெக்டாக நான் ஸ்டூடெண்ட் டெம்ப்ளேட் எடுத்துட்டேன்னா அந்த செட்டிங்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸையும் தேவையான ஹெட்டிங்ஸை மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசெட் ட்ராக்கிங், கான்டாக்ட் லிஸ்ட். ஸோ உங்கள் எம்எஸ் அக்சஸில் கான்டாக்ட் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு டேட்டா பேஸாக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இது நோ ப்ராப்ளம். என்ன சீரியல் நம்பர் இருக்கும், நேம், அது மாதிரி சில டேட்டாஸ் மட்டும் இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ இன்பில்ட்டாக சில செட்டிங்ஸ் இருக்கிறதுனால தான் இது டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்டாக ஒர்க் ஆகும். அது மாதிரி டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்போ ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ப்ராடக்ட் இன்வென்ட்ரி, சர்வீஸ், ப்ரைஸ் கம்பேரிசன், நியூட்ரிஷன் ட்ராக்கிங், சேட்டபிள் கண்ட்ரிபியூஷன். ஸோ இது மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டைம் கார்டு, பர்சனல் கான்டாக்ட் மேனேஜர்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்னு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸ் டெம்ப்ளேட் லோட் ஆகி அதுக்கு ஒரு நேம் வைக்க சொல்லும். நேம் வச்சுட்டு புதுசாக க்ரியேட் ஆகிற இந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டெம்ப்ளேட் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரௌசிங்கிற ஆப்ஷன் மூலியமாக கொடுத்துக்கலாம். ஸோ எந்த திட்ட சேவ் பண்ணணுமோ நீங்கள் சேவ் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுக்கும்போது இந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட் மட்டும் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இந்த டெம்ப்ளேட் உங்கள்கிட்ட டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இனிமேல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோடிங் யுவர் டெம்ப்ளேட். ஸோ டவுன்லோட் ஆகி எனேபிள் கான்டாக்ட்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட். ஸோ இந்த ஹெட்டிங்கெல்லாம் இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் வரும். ஸோ ஐடி வெஹிக்கிள்னு வந்திருக்கு, ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணது வெஹிக்கிள் டெம்ப்ளேட். சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், ஷாப், சர்வீஸ் டேட், மைலேஜ். நம்ம இப்போ டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். எகெயின் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக அக்சஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வேறு எதுவும் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் கம்பேரிசன் அப்படிங்கிற டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் கம்பேரிசன் எங்கே சேவ் ஆகணும், கிரியேட்னு கொடுத்துட்டேன்னா அதுவும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஏற்கனவே டவுன்லோட் ஆனது டவுன்லோட் ஆகாது. ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால டவுன்லோடிங் யுவர் டெம்ப்ளேட்னு வருது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறது அவசியம். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எனேபிள் கண்டென்ட். ஸோ ப்ரைஸ் கம்பேரிசனில் என்ன ஹெட்டிங்கில் இருக்குன்னு பாருங்கள். ஃபைண்ட் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸு, ட்ராக் ப்ரைஸஸ். ஸோ 2 ப்ராடக்ட் உள்ள ப்ரைஸை நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம். ரிப்போர்ட் சென்டர், அட்வான்ஸ்டு, கெட்டிங் ஸ்டார்டட். இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் டேட்டாஸை மட்டும், அதாவது உங்களோட வேல்யூஸை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் உங்களோட டெம்ப்ளேட். ஸோ புதுசாக இன்னொரு எம்எஸ் அக்சஸ் ஓப்பன் பண்ணி வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், பிஸ்னஸ், லோகோஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் சஜஸ்டட் சர்ச்சஸ். ஸோ இது மேலே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலான்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துட்ட ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ண டேட்டா பேஸ் எல்லாம் தெரியும். ஸோ ரீசெண்டில் டுடே இன்றைக்கி என்னென்ன ஓப்பன் பண்ணீங்க. சப்போஸ் நீங்கள் டுமாரோ வந்தோடனே இதெல்லாம் டுமாரோன்னு செட் ஆயிரும்.
டுடேல நீங்கள் நாளைக்கு ஒர்க் பண்ண போகிற ஃபைலை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் அதர் ஃபைல்ஸ். ஸோ வேறு எதுவும் ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஓப்பன் அதர் ஃபைல்ஸை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே மற்றபடி உள்ள எல்லா செட்டிங்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ரீசனில் எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்கும். ஒன் டிரைவ் எங்கேருந்து நம்ம ஃபைலை ப்ரௌஸ் பண்ண போகிறோமோ ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த ஆப்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது டெஸ்க்டாப்பில் உள்ள டேட்டாபேஸ். ஸோ எந்த டெம்ப்ளேட்டும் தேவையில்லை. நீங்களாக புதுசாக ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணி டெம்ப்ளேட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளாங்க் டேட்டாபேஸை எடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும் போதும் இந்த பிளாங்க் டேட்டாபேஸ் ஒரு நேம் கேட்கும். இதுக்கு நான் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்னு ப்ரௌஸ் கேட்குது. நான் ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளாங்க் டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டெம்ப்ளேட் எந்த ஹெட்டுமே இருக்காது. ஒரு எம்டியான ஒரு பேஜ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் தேவையான டிசைனிங் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டாஸை கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பிளாங்க் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸையும் இல்லை பிளாங்க் டெம்ப்ளேட்ஸையும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணி உங்களோட அக்சஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் நார்மலாக உள்ள ஃபைல். இந்த சாப்டரில் எப்படி அக்சஸ் ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்டை எந்த மெத்தடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் இந்த பிளாங்க் டெஸ்க்டாப் டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும், அது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.